அனைவருக்கும் வணக்கம். பரண்மேல் ஆடு வளர்க்குறவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வரத்துக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைங்க. இந்த பரண் இல்லாமல் தரையில் ஆடு வளர்க்குறாங்க பாருங்கள், அதாவது செட்டு மட்டும் கேட்டிருப்பாங்க, தரையில் தான் ஆடு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தா, மழைக்காலங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா உள்ளுக்கு அதோட யூரின் அதோட புழுக்கு அதெல்லாம் போட்டோன்னா அந்த ஈரப்பதம் வந்து உடனே ஈரம் காத்துக்கும் பண்ணையில் வந்து. அப்படி ஈரம் காத்துக்கிறப்ப நம்ம பண்ணையில் ஆடுகளை வளர்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளுக்கு வந்து பேன் தொல்லை அதிகம் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பேன் தொல்லை தெவ்வுன்னு சொல்லுவாங்க. பேனும் தெவ்வும் வந்துட்டாவே ஆடை ஓங்கக்கூடாது. என்ன தான் சாப்பிட்டாலுமே நம்ம சாப்பிடக்கூடிய தீவனத்தை பூரா அந்த பேனும் அந்த தெவ்வும் அதுக்கு உண்டானது உணவு தேவைப்படலைங்க. அதுக்கு உண்டானது உணவு அது எடுத்துங்கிறதுக்காக ஆடை இலக்கவே வச்சிரும். அப்படி இலக்கும் போது பார்த்தோன்னா ஆடு என்ன தான் நம்ம தீவனம் கொடுத்தாலுமே ஒரு திடகாத்திரமாக இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோன்னாக்கா தரையில் ஆடு வளர்க்குறவங்க கண்டிப்பாக இது போன்ற மேட்டுத்தரையை கொஞ்சம் உருவாக்கி வச்சுக்கிறது சிறப்பான விஷயந்தாங்க. நான் மேட்டுத்தரை செயற்கையாக உருவாக்கலை, எனக்கு இயற்கையாக அமைஞ்சுதுங்க. எப்படின்னு பார்த்தோன்னா என் பண்ணைக்கு எதிர்த்தாப்புலே பார்த்தோன்னா ஒரு ஏரி இருக்குதுங்க. அந்த ஏரியில் வந்து பார்த்தோன்னா என்னை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, இது வேறு ஒரு 2-3 இடம் கிடக்குங்க, மேட்டுத்தரை கிடக்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ் மழை பெஞ்சாலுமே இந்த இடம் காஞ்சி போய் தான் கிடக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஃப்ரீ ஆனாலும் கிட்டத்தட்ட வெயில் அடிக்கிற வரைக்கும் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது பாட்டுக்கு அடைஞ்சி கிடக்கும். இப்படி அடைஞ்சி கிடக்கத்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பேன் தொல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஈரத்தில் வந்து பார்த்தோன்னா ஆடுகள் அடையாதுங்க, நின்றுக்கிட்டே இருக்கும். நிற்கும்போது பார்த்தோன்னா ஆடுகளுக்கு வந்து கால் வலிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கு வந்து சூளை ஓடி போயிடும். அதுவே ஆடுகளுக்கு கொஞ்சம் பெரிய பெயின் தாங்க. அந்த பெயினால் பார்த்தோன்னா ஆடு கொஞ்சம் எப்படி இளைக்க தான் செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம பார்த்தோன்னா மேட்டுத்தரையை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லை கிடைக்கல அப்படின்னா ஒரு 10 சென்ட்லேயே ஒரு 5 சென்ட்லேயே மேட்டுத்தரையை உருவாக்கி வச்சிங்கன்னா ரொம்ப சால சிறந்ததுங்க. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணுங்க. நம்ம நேற்று வந்து பார்த்தோன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா முதல் முறையாக வந்து பார்த்தோன்னா சவுண்டல் தலை கொடுத்தாங்க. சவுண்டல் தலையை நம்ம பண்ணையில் உருவாக்குறது கிட்ட ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் உருவாக்கியிருக்கிறோம். நிறைய மரம் உருவாக்கலைங்க, ஒரு 10 மரம் தான் போல் நிற்கிது. இந்த 10 மரத்தோட விதையை உலுக்கி நம்ம எடுத்து நம்ம அங்கேயும் போட்டு கூட நம்ம நிறைய உருவாக்கிடுவோம். அது அடுத்த டாபிக், அடுத்த பஞ்சாயத்து அது. ஸோ நம்ம இப்போ அதில் என்ன சொல்லணும்னா முதல்ல நம்ம வந்து பார்த்தோன்னா ஆடுகளுக்கு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆடு கழிய ஆரம்பிச்சிச்சிங்க. அதாவது ஆடு கழியறதுக்கு வந்து பார்த்தோன்னா சில ஆடுகள் பார்த்தோன்னா முதல்ல தீவனத்தை எடுக்கும்போது ஆடு ஒத்துக்காது. அப்படிங்கிறப்ப அந்த ஆடு ஒத்துக்காத மாதிரி இருக்கும்போது சில ஆடுகள் கழிய தான் செய்யும். ஸோ அந்த கழியும் போது அதுக்கு வந்து மாற்று தீவனங்கள் கொடுக்கணும். மாற்று தீவனம் என்ன கொடுக்கலான்னு பார்த்தோன்னா வர தீவனம் கொடுத்திங்கன்னா ஆடு கழியாது. இல்லைன்னா சரி கிராமத்தில் கொடுப்பாங்க, புளிச்ச மோரை கலந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தாங்க இருக்குது. இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முதல் முறை இங்கேருந்து கருப்பாக ஒரு ஆடு அடைஞ்சிருக்கு பாருங்கள், அது வந்து இன்னும் ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் குட்டி போடக்கூடிய ஆடுங்க. இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கழிச்சல் வர ஆரம்பிச்சிங்க. இந்த கழிச்சல் வரக்கூடிய அதாவது ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து வரக்கூடிய ஆடுகள் வந்து பார்த்தோன்னா மெடிசன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நேற்று இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இதே ஒரு பெரிய மன உளைச்சலாக தாங்க போயிட்டுருக்குது. ஏன்னா இப்போ சவுண்டல் தலையை நம்ம முதல்ல நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தோம். அப்படி கொடுத்த உடனே பார்த்தோன்னா 2 ஆடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கழிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கழியத்தால் வந்து பார்த்தோன்னா ஆடுகளுக்கு வந்து ஆடு இளைச்சி தான் காணப்படும். இளைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாட்டியுமே பார்த்தோன்னா ஆடுகளுக்கு சரி இளைக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம மெடிசன் கொடுக்கணும். மெடிசன் கொடுக்காட்டி இயற்கை மருத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா வரத்தீவனம் தான் கொடுக்கணும். வரத்தீவனம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கையில் எந்த வரத்தீவனமும் கைவசம் இப்போதைக்கு இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது வந்து நம்மக்கிட்ட போதிய அளவு ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட போதிய வசதி இல்லைங்க. சும்மா ஒரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் தாண்டி வச்சுருக்க முடியாது. நம்மக்கிட்ட அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வசதி இருக்குதுங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா 7-8 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இடத்த ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா அது வந்து கடலை கொடி கொடுக்கறதுன்னு தனி மெத்தடே வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கில் போகணும். நம்ம அந்தளவுக்கு வசதியில் நம்ம பண்ணலை. நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லுவோம், இருக்கிறத மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம நிறைவாக வாழலாமே சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே. ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து ஏற்றுக்க முடிஞ்சிருச்சு அது. ஸோ கடலை வரத்தீவனமும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தா, இயற்கையிலே வந்து ரெகுலராக மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டோம்னா ஒரு ஆள் சரியான நம்பிக்கையில் மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போனோம். ஸோ அதில் கொஞ்சம் தான் சரியாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் சரியாகலை. இது வந்து சிறந்த தீர்வு என்ன, அதாவது நிறை மாத கர்ப்பிணியாக இருக்குது இந்த ஆடு, இன்னொரு 10 நாளில் 15 நாள் குட்டி போட்டுரும். அந்த குட்டி போடும்போது பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம மருத்துவம் கொடுத்தோம்னா அதுக்கு எதாவது பாதிப்பு வந்துமா என்னன்னு சரி, அதில் மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒரு ஆட்டு பண்ணை வளர்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னா எத்தனை வருஷம் தான் ஆட்டு பண்ணை வளர்த்துனாலுமே முழுசாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாலும் சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கும் சில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்குதுங்க.
ஸோ அதை தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எந்த விதத்தில் தவறே இல்லைங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம பண்ணைக்கு ஏற்றாப்புலேயே நம்ம கருவேல மரங்கள் நிறையா இருக்குது. கருவேல மரங்கள் இருக்கிறதுலாம் நம்ம காய் சொல்லுவோம்ல, அந்த காயை நிறையா ஆடு பறித்து தின்னுக்கிட்டு இருக்கோம். சில நேரங்கள் பசி அதிகமாக எடுத்தது பார்த்தினாக்கா, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தால் நமக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பாடு சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். ரொம்ப நேரம் நம்மளே நின்றுக்கிட்டு இருந்தோம்னாக்கா, அந்த வேலை பார்த்தோன்னா அந்த ஆடுகள்லாம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் சீக்கிரம் செரிமானம் ஆகிடுச்சு போலாங்க. இந்த கருவேல மரம் இருக்குல்ல, அதோட பட்டையெல்லாம் உரிச்சிட்டிங்குது பாருங்கள். இன்றைக்கி இதுக்குன்னு சொல்லுவார் ஒருத்தர், போதிய தீவனம் கொடுக்கலண்ணே, அதனால தான் பட்டையெல்லாம் உரிச்சிட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியான்னு சொல்ல முடியாதுங்க. இது 2 மாதம் சினையான குட்டிங்க, தலைச்சி எடுத்துகிட்டு போகிற சினையாக இருக்குது. ஸோ அது வயிற்றுக்கு தீவனம் பற்றாக்குறையாக இருக்கும் போல இருக்குங்க. அதனால் பார்த்தோன்னா அதோட மரத்தோட பட்டையை உரிச்சிட்டிங்குதுங்க. மரத்தோட பட்டையை உரிச்சிட்டிங்க பாருங்க, அதுக்கு பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறத அந்த பட்டையை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ பண்ணையில் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய கற்றுக்கிற விஷயம், நிறைய பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல, இப்போ முடிஞ்சாலும் நம்ம வீடியோ தொடர்ந்து கொடுக்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச தகவலை கொடுக்குறேன். நிறைய நண்பர்கள் வெளியே கூப்பிடுவாங்க. இனி வருங்காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் போய் வீடியோ எடுத்து போடுகிறேன். அடுத்த வீடியோ பகுதியில் ஒரு நல்ல தகவலோட சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.